சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஓவியர் கலையானந்த். ஜூலை 17ஆம் தேதி இன்று வெள்ளிக்கிழமை ராணிப்பேட்டை ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம். ராணிப்பேட்டை ஆட்டு சந்தை வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சந்தை. இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். நிறைய நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்டு வரீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். நிறைய கெடா கொண்டு வந்திருப்பாங்க. ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. விலைவாசி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. கெடாவோட விலை தான் கூடுதலாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். போய் பார்க்கலாம் வாங்க. இது 10,000க்கு வாங்கியிருக்காரு. இந்த கெடாவும் 10,000 20,000க்கு வாங்கியிருக்காரு. நல்லா தெளிவாக காட்டுறேன் பாருங்க. இந்த கடை வந்து 10,000 20,000 ரெண்டும். சரி எப்படி கேக்குறா? கடை கட்டுப்படி ஆகும். சரி எப்படி கேக்குறா? 3 சொல்லலாம். 3மா 34 சொன்னா 33 கூட எப்படி கேக்குறப்பா? இவ்வளோன்னு கேளா? இவ்வளோன்னு கேளுப்பா. நீ எவ்வளோ கேக்குறா? 21,000. ஜோபிலே வச்சுக்கலாம். 22,000 அதுக்கு தான் சொல்ல. ஒரு நியாயமா கேட்டா பரவாயில்ல. வணக்கம்ண்ணா, நல்லா இருக்கீங்களா? நம்ம பொய்கை சந்தையில் மீட் பண்ணுவோம். ஐயா வந்து தம்பி ஐயா வந்து ஆடு மாடு எல்லாம் வியாபாரம் செய்வாங்க. இன்னைக்கு ராணிப்பேட்டை சந்தைக்கு மொத்தம் எத்தனை ஆடு கொண்டு வந்தீங்கண்ணா? 6 ஆடு கொண்டு வந்தீங்க. 3 ஆடு சேல் ஆயிடுச்சு. இந்த 3 ஆடு இருக்கு, இதோட விவரம் சொல்லுங்களா? 34 சொன்னேன். 3 சேர்த்து 34,000 சொல்றீங்க. ஓகே. இன்னும் பல்லு வச்சிருக்காது. எல்லாம் கேடா குட்டி தான் சொல்ல போனா. இன்னும் வளர்ப்பு இருக்கு. 3 சேர்த்து எவ்வளவு விலை சொல்றீங்க? 34. ஃபைனலா எவ்வளவு தருவீங்கண்ணா? 30 ரூபாய் வந்து தருவீங்க. இந்த 3 ஆடு சேர்த்து 30,000 சொல்றாங்க. ஒரு ஆடு எத்தனை கிலோ வரும் தோராயமாண்ணா? ஒரு 9 கிலோ 10 கிலோ 9 கிலோ 10 கிலோ வரும்னு சொல்றாரு. 34,000 சொல்லி 30 ரவுண்ட் பண்ணுவீங்களா? 30 தருவீங்களா? 3 சேர்த்து 30 ஃபைனல் பண்றாரு. 6 எடுத்து வந்திருக்காரு. 3 சேல் பண்ணிட்டாரு. 3 தான் இருக்கு. வணக்கம்ண்ணா. நான் ஒரு சூப்பர் கெடா கொண்டு வந்திருக்கீங்க. பல்லுண்ணா இந்த கெடா 4 பல்லு கெடா. நீர் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா ஆடு நல்லா தரமா இருக்கு. தாடி வச்ச ஆடு. 4 பல்லு. எத்தனை கிலோ வரும்ண்ணா தோராயமா? 25 கிலோ வரும். கறி 25 கிலோ வரும்னு சொல்றாருங்க. ஆடி மாசம் நாள் இவங்களுக்கு தான் டிமாண்டு. எவ்வளவு விலை சொல்றீங்கண்ணா? 25,000 கிலோ கணக்கு போட்டு விட சொல்றாரு பாருங்க. 25,000 சொல்றாரு. 25 கிலோ வருமா? சந்தையில் எவ்வளவு கேக்குறாங்கண்ணா? 22,000 22 வரையும் கேக்குறாங்க. நீங்க எவ்வளவுதான் தருவீங்கண்ணா? 24,000 24 தான் தருவீங்க. குறைக்க மாட்டீங்க? ஒரு 1000 முன்ன பண்ண தரலாம். ஓகே. 22 வரையும் சந்தையில் கேக்குறாங்களா? இவர் 24 சொல்றாரு. முன்ன பின்ன வந்தா கொடுத்துட்டு வாருங்க. நல்லா தெளிவா காட்டுறேன் பாருங்க ஆடு. ரொம்ப நன்றிண்ணா. வணக்கம்ண்ணா. வணக்கம்மா. அண்ணா வந்து ரொம்ப நம்மளுக்கு இஷ்டம். இந்த சந்தையில் வந்து நிறைய பேர் வந்து சொந்தங்கள் கிடைச்சாங்கன்னு சொல்லலாம். ஆனா இப்போ ஆடு இது வாங்குனீங்களா? ஆமாம்மா, கோயிலுக்கு வாங்க. வேண்டுதலுக்காக? ஆமாம், கோயிலுக்கு. ஓகே. இது எத்தனை கிலோ வரும்ண்ணா தோராயமா? வருமா ஒரு 8-8 கிலோ வரும். 8 கிலோ வரும். எவ்வளோ விலை சொல்றீங்கண்ணா? நான் வாங்கினேம்மா. வாங்கினீங்க? கோயிலுக்கு வாங்கினேன். ஓகே. எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினீங்கன்னா? 7,900. 7,900 ரூபாய். 8,000 ரூபாய். 100 ரூபாய் கம்மி. ஆமாம். ஓகே. இன்னும் பல்லு வச்சிருக்காது. பல்லு குழந்தை. எவ்வளோ சொன்னாங்கண்ணா? அவங்க 10 ரூபா சொன்னாங்க. 10 ரூபாய் சொன்னாங்க. எல்லாம் பயங்கரமான ரேட்டாக தான் இருக்குது ஆடு. நம்ம ஒரு 2 மாதம் கழிச்சு செய்து அவனு வேறு வழியில் அப்புறம் 1 கிலோ தேக்கலாம். ஆமாம். இது ஒரு ஆடு இருக்கு. ஐயா வந்து எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்க? இது 7 ரூபா கொடுத்து வாங்கினேன். 7,000 கொடுத்து வாங்கினீங்களா? நம்மளுக்கு எந்த ஊர்? பாலாஜா. 7,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காருங்க. ஓகே. இன்னைக்கு விலை எப்படின்னா? வணக்கம்ண்ணா. வணக்கம்பா. அண்ணா ஒரு ஆடு வாங்கியிருக்கீங்க. ஆமா அண்ணா. நம்ம உங்க பேர் எந்த ஊருங்கண்ணா? திருமலை காஞ்சிபுரம் பக்கத்துல முத்துவேடு. காஞ்சிபுரம் பக்கத்துல இருந்து வரீங்க. ஓகே. இது ஒரு ஆடு வாங்கிருக்கீங்கன்னா பயன்பாட்டுக்கு வாங்குனீங்களா? வீட்டு வளர்ப்புக்கு. ஆடெல்லாம் வளர்த்துட்டு வரீங்களா வீட்டுல? வீட்டுல ஒரு 5-6 ஆடு இருக்குது. 5-6 ஆடு இருக்கு. எப்படின்னா வளர்க்குறேன்? கை வளர்ப்பு தான். ஓகே. இந்த ஆடு வந்து எவ்வளவு விலை கொடுத்து? 9,000 சொன்னாங்க. 9,000. 7,500 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். 7,500 ரூபாய் வாங்கிருக்கீங்க. ஆமா. ஓகே.
7,500 கொடுத்து வாங்கியிருக்காருங்க. 9,000 சொல்லி. ஓகே ஓகே. 7,000. ஆனா வரத்தை பார்த்தா கடாங்க தான் எக்கச்சக்கமா வந்து குவியுது. அப்படிங்களா? ஆமா, ஆடி மாசத்துனால. ஆமா ஆமா, ஆடி மாசம் ₹1 2 எதிர்பார்த்ததை விட அதிகமா தான் இருக்குது. ஆனா இன்னும் இந்த மாசம் ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். விவசாயியும் ரொம்ப பேஜார் பண்றாங்க. அப்படிங்களா? வியாபாரிங்க கொள்ள அடிக்கிறாங்க. வியாபாரி கை மாத்தி விட்டு கை சரிங்க சரி. நன்றி நன்றிண்ணா. அண்ணா வந்து கண்டினியூ நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்கு தான் பார்ப்பேன் நான். அப்படியா? சந்தோஷம். சாமி வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீ நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன் சாமி. சாமி 2 குட்டி வச்சிருக்கீங்க அழகா. ஆமா ஆமா, வாங்க. அது வளர்க்குறதுதான் வாங்குது. ஒரு ஆடு குட்டி போட்டு இறந்து போச்சு. அதுக்கு பால் ஊட்டி வளர்க்கலான்னு. அப்படிங்களா? 2 குட்டி வாங்கிருக்கீங்க. இது எத்தனை மாசம் குட்டி இருக்கும் சாமி? இதுனா வந்து ஒரு மாசத்துக்கு மேல இருக்கும். ஒரு மாசம் குட்டி, 1.5 மாசம் குட்டி அந்த மாதிரி. 1.5 மாசம். 2 குட்டி. எது கடா எது போட்டீங்க? அது கடா, இது பட்டை. இது கடா குட்டி, அது பொட்டை குட்டி. ஆமா. எவ்வளவு விலை கொடுத்து வாங்குனீங்க சாமி? 5,000. 5,000. என்ன சாமி குட்டி எந்த ரேட் சொல்றீங்க? ஆமா, நான் சொல்ல, அவங்க சொன்னாங்க, நான் வாங்கிட்டேன். 5,000 கொடுத்து வாங்கிருக்காரு சாமி. அவங்க எவ்வளவு சொன்னாங்க முதல்ல? அவங்க சொன்னதே 5 தான். 5 தான் சொன்னாங்க. வியாபாரம் பேசவே இல்லையா? அப்படியே வாங்கிட்டீங்களா? அப்படியே வாங்கிட்டேன். பேசணும், ஒத்துக்கல. இன்னொரு பாட்டி வந்து கொஞ்சம் நெட்டி வந்துட்டாங்க. 4,800 கூடுன்னு கேட்டாங்க. நாங்கள் 5,000 தரம் கொடுமா வாங்கிட்டோம். ஓகே ஓகே ஓகே. இது எதுவே நம்ம பண்ணையில் விட்டுருவீங்க? ஆமாம்மா, அது அப்படியே என்கிட்ட வந்தோன்னா அதுக்கெல்லாம் வந்து நல்ல காலம். சாமி இது இப்போ பில்லு போய் எடுக்காதுல்ல, ஒன்லி இப்போ பால் தானே? வெய்யுமே பில்லு. பில்லு கிடைக்கும். தழலாம் கிடைக்குமே. அப்படிங்களா? விளையாடு குட்டி ஒரு 15 நாள் ஆயிடுச்சாவே தழை கடிக்க ஆரம்பிச்சு ஒன்று. ஓகே. ஆமாம், 15 நாள் ஆயிடுச்சுனாவே இந்த பல்லு நல்லா தெளிவாகிச்சு வச்சுக்கோ, அது ஆட்டோமேட்டிக்காக தழை கடிச்சிடும். ஆனால் நம்ம விடக்கூடாது. ஓகே. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி சாமி இருக்கு? இன்னைக்கு சந்தை நிலவரம் எல்லாம் விலை வந்து டைட்டாக பிடிக்கிறாங்க. விலைவாசி உள்ள சீசனு, ஆடி மாதம் சீசன் இது. அதனால் வந்து விலை விட்டு தரல. சிம்பிளாக குட்டி கூட 8,000 9,000 தான். 5 கிலோ ஆகுது, 6 கிலோ ஆகணும். சரி, கிலோ வந்து 1,100 1,200 கணக்கு வச்சு சொல்கிறாங்க. ஆமாம், 1 கிலோ கறி 1,000 1,100 1,200 கணக்கு. வேண்டுதலுக்காக வாங்குறவங்க கம்பல்சரி அது கொடுத்து வாங்குவாங்க. எல்லாருமே தான் வேண்டுறது, எல்லாம் தான் வேண்டுது போகிறது தான் அதிகம். ஓகே ஓகே. வியாபாரிலாம் வந்து அவ்வளோ கொடுத்து வாங்க முடியாது. இப்போ நீங்கள் இந்த 2 குட்டி வாங்கிட்டு போகிறீங்க சாமி. இது பெரிய ஆடு ஆகுது எவ்வளோ நாள் ஆகும்? எத்தனை மாதம் ஆகும்? நம்ம இஷ்டம்தான். நம்ம இஷ்டம் தான். 6 மாதம் வளர்க்கலாம். வாங்கிட்டாங்க அவங்க. 3 மாதம் வளர்க்கலாம், 6 மாதம் வளர்க்கலாம், 1 வருஷம் வளர்க்கலாம். விலை எல்லாம் 1 வருஷம் வளர்த்தா தான் அது கட்டுப்படி ஆகும். ஸோ 2 பல்லு வர்றதுக்கு கரெக்டாக எத்தனை மாதம் வளர்க்கணும்? 1.25 வருஷம் 1.5 வருஷம் ஆகும். 1 வருஷம் வளர்க்கணும் இப்போ. ஆமாம், 1 வருஷம் 2 பல்லு போயும். 1 வருஷம் வளர்த்தோம்னா 2ம் சேர்த்து ஒரு 35,000 சேல் பண்ணலாமா? 35,000 போகாது. அவெல்லாம் போகாது. இது வேணா ஒரு இது பண்ணா அதான் அப்படியே டைட்டாக போகும். 30,000 இதோட டைட்டாக இருக்கும். ஒரு 25,000. 25,000 30,000 போகும், அவ்வளோதான். சரிங்க சார். இது சுலோவாக வளரும். கொஞ்சம் செம்மறி குட்டி ஸ்பீடாக வளரும். ஓகே. ஆமாம், அது ஸ்பீடாக வளரும் செம்மறி குட்டி. இது கொஞ்சம் சுலோவாக தான் வளரும். ஓகே. ஏன்னா தலைவர் அம்மா இல்ல குட்டிக்கு பாரு. சரி, போய் பாரு. என்னத்த பண்றது? இப்படி நாலு இல்ல, அங்க 2 ஓடி போனோம்.
வளர்ப்பு செம்மறி கெடா வரவு வந்து இந்த வாரம் இருக்கு, அதிகமாக எடுத்துட்டு வந்திருக்காங்க. எவ்வளோ விலை சொல்றாரு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு 3 மாச குட்டி இருக்கும், 2 மாசம் 3 மாச குட்டி. எவ்வளோ விலை சொல்றீங்க? வணக்கம். ஜோடி எவ்வளோங்க ஐயா சொல்றீங்க? ஜோடி 15,000 சொல்றாருங்க. இது நெல்லூர் உடுப்பீங்களா? கூடூரா? நெல்லூர்? கூடூர் குட்டிங்க. 15,000 சொல்றாரு ஜோடி. இந்த ஜோடி வாங்கியிருக்காரு. நீங்க வாங்கிருக்கீங்களாண்ணா? எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினீங்க? அது 16,000. 16,000க்கு வாங்கியிருக்காருங்க ஜோடி. $16,000 ஜோடி. வளர்ப்பு செம்மறி. ஆமாங்க. நிறைய கொண்டு வந்திருக்காங்க, சேல் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் தான் இருக்கு. 16,000 சொல்றாங்க இந்த மாதிரி ஜோடி. வாங்கி எடுத்துட்டு போறாங்க. வணக்கம்ண்ணா, உங்க பேர் எந்த ஊருங்க? ஊரா? பேர் வேலுண்ணா. ஊர் வந்து திருமால்பூர். திருமால்பூர். அண்ணா இப்போ 2 ஆடு கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாண்ணா. இது என்ன ரகம் ஆடுண்ணா? இது வந்து நாட்டு ஆடு தானா? நாட்டு கிராஸ் ஆடு தான். நாட்டு ஆடு தான். ஓகே. இது என்ன பயன்பாட்டுக்கு நான் இதை யூஸ் பண்ணுவாங்க இப்போவா? இப்போ ஆடு வந்து கசாயி தான், ஹோட்டல் ஆடு. வயசாயிடுச்சுல? வயசாயிடுச்சு ஆடு. ஓகே ஓகே. இது எவ்வளவு விலை சொல்றீங்கண்ணா? 15 ரூபா சொன்னா. 15,000. ரெண்டும் சேர்த்து? ரெண்டும் சேர்த்து. ஓகே, ரெண்டும் சேர்த்து 15,000 சொல்றீங்க. 13 வரைக்கும் கேட்டாங்கண்ணா. 13 வரைக்கும் சந்தையில கேக்குறாங்க. நீங்க எவ்வளவு வந்தா தருவீங்க? ஒரு 14 வந்தா கொடுத்துருவோம். 14 வந்தா ஃபைனல் பண்றீங்க ரெண்டும் சேர்த்து? ஆமாண்ணா. நாட்டு செம்மறி ஆடு. ஆமா. நீங்க வியாபார விவசாயிங்களாண்ணா? நான் விவசாயம் வியாபாரி. விவசாயம் தான். நன்றி. இந்த மாதிரி குட்டியா இல்லை குட்டி இல்லைண்ணா. கூடூர் சந்தை தான் போகணும். வணக்கம். வணக்கம்ண்ணா. சந்தையில டாப்பான ஒரு கடை கையில் வச்சிருக்கீங்க. பல்லுங்க அந்த கெடாக்கு? 4 பல்லுண்ணா. 4 பல்லு கெடா. எத்தனை கிலோ வரும்? 30 கிலோ வரும்ண்ணா. 30 கிலோ வருமா? ஓகே. மொத்தம் எத்தனை ஆடு கொண்டு வந்தீங்க சந்தைக்கு? மொத்தம் 10 எடுத்துன்னு வந்தோம்ண்ணா. 10 குட்டி. இப்போ பாதி சேல் பண்ணிட்டீங்களா? 3 தான் இருக்குண்ணா. 3 தான் இருக்கு. ஓகே சரி, அதோட விவரம் சொல்லுங்களேன். 27 ரூபாய் சொல்லுங்கண்ணா. 27,000 சொல்றீங்க. எத்தனை கிலோ வரும் அது? 30 கிலோ வரும்ண்ணா. 30 கிலோ வரும். பல்லு வந்து 4 பல்லு. ஆமாண்ணா. ஓகே. இப்போ இந்த வேண்டுதலுக்காக வாங்குவாங்க. ஆமாண்ணா. ஃபுல்லா கருப்பு இருக்கு, காது மட்டும் கொஞ்சம் வெள்ளையா இருக்கு. பரவாயில்லையா? பரவாயில்ல வாங்குவாங்க. சந்தையில் எவ்வளோ கேட்குறாங்க உங்ககிட்ட? 22 கேட்குறாங்க. 22 கேட்டாங்க. நீங்க ஃபைனலாக எவ்வளோ சொல்ல வரீங்க? 24,000 வந்து கொடுத்துருங்க. 24 வந்து ஃபைனல் பண்ணுறாருங்களா? 30 கிலோக்கு மேலே வருமா? 4 பல்லு கெடா, நல்லா தரமாக இருக்கு பாருங்க கெடா பார்க்குறது. சரி, இந்த 2 ஆடு மீதி இருக்கு 2 ஆடு சொல்லுங்களேன். இதுவும் கடா கொடுத்தனா? எவ்வளோ? 14 ரூபாய் சொல்லலாம். ஓகே. பல்லுங்க 12,000 வந்து கொடுத்துருண்ணா. பல்லு போடலண்ணா. இந்த பல்லு போடல. இந்த கடை இது 20 ரூபா சொல்லணும். 20,000 சொல்றீங்களா? 17 வந்தா கொடுத்துருவோம். பல்லு 17 வந்தா கொடுத்துருவீங்க. இன்னைக்கு விலைவாசி எப்படி இருக்குங்க? இன்னைக்கு வியாபாரம் கம்மி தானா? வியாபாரம் கம்மி தான். வியாபாரம் சூடா இருக்குன்னு சொல்றாங்க மத்தவங்க. இல்ல கம்மி தான். ஆடி மாசம் வியாபாரம் வந்து ஆடு 3வது வாரம் தான் போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வாரத்துல தான் வியாபாரம். அப்படிதான். இதுவும் நம்மளுது தான். பாருங்க.
வணக்கம் ஐயா. வணக்கங்க. உங்க பேர் எந்த ஊருங்க? முருகன் உத்திரமேரூர். அப்படிங்களா? உத்திரமேரூரா? ஓ, அங்கிருந்து வராரு பாருங்க. அங்கிருந்து தான் வரா. நீங்க வியாபாரி விவசாயிங்களா? விவசாயி தான். விவசாயி தான். ஆடு மாடு தான் வச்சுக்கிறாங்க. அப்படியா? ஆடு இப்ப வாங்க வந்தீங்களா? வாங்க வந்தோம், வாங்கிட்டோம். ஓ, இது வாங்கிருக்கீங்க. வாங்கிட்டோம். ஒரு தாய் ஆடு 2 குட்டி. ஆமா. ஓகே, இதோட குட்டி தான். இது 2 கடா. ஓகே, இது எத்தனாவது ஈத்து குட்டி போட்டது இது? இது 3வது. இது 3வது ஈத்து. 3வது ஈத்து. ஓகே, கெடா குட்டியே போட்ட குட்டிங்களா? 2 கடா. 2 கெடா குட்டிங்க. ஆமா. ஒரு தாய் ஆடு 2 குட்டிங்க. 3வது ஈத்து குட்டி இது. குட்டி போட்டு 2 மாசம் இருக்குமா? 2 மாசம் இருக்கும். 2 மாசம் மேலதான் இருக்கும். எவ்வளவு விலை கொடுத்து வாங்குனீங்க ஐயா? 23. 23,000க்கு வாங்கியிருக்கீங்க. 23,000க்கு வாங்கியிருக்காருங்க. 23,000. 2 குட்டி ஒரு ஆடு. எவ்வளவு விலை சொன்னாங்க ஐயா அவங்க? சரி. ஃபர்ஸ்ட் எவ்வளவு விலை சொன்னாங்க? 26 சொன்னா. 26 என்ன, அப்புறம் 23,000. நீங்க வரும்போதே இந்த ஆடு தான் வாங்கணும்னு வந்தீங்களா? தாய் ஆடு குட்டி வாங்கணும்னு வந்தீங்களா? எப்படின்னு ஐடியால வந்தீங்க? 2 வாங்கலான்னு வந்தோம், கடா வாங்கலான்னு தான் வந்தோம், கடா குட்டியே. சரின்ட்டு ஆடா கொடுக்குறேன்றப்பல கடா வர தனியாக பிரித்து கொடுக்க மாட்டாங்க, பால் ஊட்டுது. மொத்தம் எத்தனை ஆடு வீட்டில் வளர்த்துட்டு வரீங்க? நம்ம வீட்லயே ஆடு இருக்கு சார், 25 ஆடு இருக்கு. 25 ஆடு இருக்கு. ஆமா, கொஞ்சம் பெருஞ்சாதியா இருக்குது, வாங்கினோம். அது அப்படிங்களா இருக்குது. இது கொஞ்சம் பெருஞ்சாதியா இருக்குது. சரிங்க சரிங்க, அதனால தான் இதை வாங்குறது. ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. சரி, நன்றிங்க, ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. இப்போ ஆடு கொண்டு வந்திருக்கீங்க, செம்மறி கெடாவா எப்படி? செம்பரி கடை 4. செம்மறி கெடா 4. பல்லுங்க ஐயா? பல்லு இன்னும் பல்லு போடலைங்க. இன்னும் பல்லு போடல. ஓகே, எவ்வளவு விலை சொல்றீங்க ஐயா? 50,000 சொன்னாங்க 4. இந்த 4 ஆடு 50,000 சொல்றீங்க. ஆமா. ஓகே, இந்த 4 செம்மறி ஆடு வந்து 50,000 விலை சொல்றாரு. இது 2 ஆடுங்க. இது 2 19,000. 19,500. இந்த 4 ஆடு வந்து 50,000 விலை சொல்றாருங்க. செம்மறி கெடா. பாருங்க, இது 26 ரூபாய் கொடுப்போம். சந்தையில் எவ்வளவு விலையும் கேட்குறாங்கண்ணா உங்ககிட்ட? 44 ரூபாய் கேட்டாங்க. 44 ரூபாய் கேட்டிருக்காங்க. 4. ஓகே, நான் 48 ரூபாய் சொல்லிட்டேன் லாஸ்ட். 48 ஃபைனல் பண்ணிட்டாருங்க. 4 ஆடு. இந்த 2 ஆடு எவ்வளவு சொல்ல வரீங்க? இந்த 2 ஆடு எவ்வளவு விலை சொல்ல வரீங்க? இது 2 ஆடு 19,500 சொன்னங்க. 19,500. 18,000 வந்தா விட்டுருவாங்க. 18 வந்தா விட்டுலாம். நீ வியாபாரம் எப்படின்னா இருக்கு இன்னைக்கு? நல்ல பரவாயில்லை. பரவாயில்லை. நன்றி நன்றிண்ணா. இது என்ன நாட்டு கடாவா? இது என்ன கடாண்ணா? அது நாட்டு ஆடு. கொம்போல ரொம்ப பெருசாக விழுந்திருக்கு. இது எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? அது 2 சேர்த்து 37,500 ரூபாய் சொல்கிறாருங்க. இந்த நாட்டு ஆடு எப்படி இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு. நான் பல்லுண்ணா இந்த ஆடு வந்து கலையானந்த் சார். ஆமாம், நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா சந்தைக்கு வந்தீங்களா இன்னைக்கு? ஐயா, ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் ஐயா. இது பல்லுங்க ஐயா. அதுக்கு இல்லை அவர் பிஸியாகிறாரு. இது 37,000 சொல்கிறாங்க. 4 பல்லு. இந்த ஆடு பாருங்க, எல்லாம் இந்த காட்டில் இந்த ஊர் சைடெல்லாம் இருக்கும். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஆடு தான் இருந்தது அப்போல்லாம்.
வணக்கம் வணக்கம். ஜமால் இது நம்பர் கூட நல்லா இருக்குமா? ரொம்ப நாளாச்சு. தக்கோலம் இந்த குட்டி எவ்வளோக்கு எடுத்தீங்க? 1300. பரவாயில்லையா? 1300. கடைக்குட்டி பொட்டை குட்டிங்களா? பொட்டை குட்டி. ஒரு மாதம் குட்டி இருக்குமா? 2 மாதம் குட்டி இருக்கும். 1300 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. பரவாயில்லைங்க. ஒரு குட்டியோட பரிசு நீங்கள் சேவூர். ஓகே, சப்ஸ்கிரைபர்ஸ். நான் ஒண்ணு முக்கா சொல்லிட்டேன். ஆரஞ்சு நல்லா ஐ சேமியா போட்டுருங்க. நிறைய இருக்கணும் சேமியா. வெண்டி வாடகைலாம் சேர்த்து 14,000 13,600 நீ சொன்னதே வித்து கொடுமா. உண்டா கொடுப்பாப்பா, கொடுப்பா, சந்தோஷமா கொடுப்பா. 100-200 தானே பார்க்கறது. சாமி கறி சாப்பிட கறிது ஒன்னு 2 இந்த மாதிரி 5 இல்லைண்ணா இன்னைக்கு வாரம் இல்லாத வரோம். நம்ம 100-200 தான் நம்மளுக்கு. நம்மளும் மாதிரி நம்மளும் அநியாயத்துக்கு 13,000 நீ பாக்குற. நான் துட்டு சொல்லணா என்றதுக்கு இல்லை. சந்தோஷமா குத்தா நம்ம தமிழ்நாடு சமாளித்தான். நான் தான் வர முடியாதுன்னு சொல்றேன். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். சாப்பிடலாம். அனுப்பு போட்டு 6 வரைக்கும் அனுப்பு. ஆள் வேணும், ஆள் தேவையில்லை. ₹1000